சமூக நீதி என்கிற கோட்பாடு எனக்கு கல்வி பெறுகிற வாய்ப்பை தந்தது. கல்வி எனக்கு சமூக விழிப்புணர்வை தந்திருக்கிறது. இந்த சமூக விழிப்புணர்வு எனக்கு எத்தகைய தெம்பை தந்திருக்கிறது, எத்தகைய துணிவை தந்திருக்கிறது என்றால், பிறப்பின் அடிப்படையில் அல்லது சாதியின் அடிப்படையில் எவனும் எனக்கு மேலானவன் இல்லை என்கிற சிந்தனையை எனக்கு தந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், கல்வியில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், பதவியில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், அறிவில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், ஆற்றலில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம். பிறப்பால் ஒருவன் என்னை விட உயர்ந்தவன் இல்லை. சமூக விழிப்புணர்வையும் அரசியல் விழிப்புணர்வையும் பொருளாதார விழிப்புணர்வையும் கலாச்சார விழிப்புணர்வையும் தருவதற்கான வாய்ப்பை தருவது, அதற்கான வாசலை திறப்பது, அதுதான் சமூக நீதி. சமூக நீதி என்பதை எல்லோரும் மிக சாதாரணமாக இடஒதுக்கீடு பார்வையிலே பார்க்கிறார்கள். இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டில் ஒரு நடைமுறை உத்தி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சமூக நீதி என்பது ஒரு பெரிய கோட்பாடு. அது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான புரட்சிகரமான ஒரு கருத்தியல். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கையாளக்கூடிய ஒரு உத்தி தான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு மட்டுமே சமூக நீதி அல்ல. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், விளிம்பு நிலை மக்களை எம்பவர் செய்வதுதான் சமூக நீதி. எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் என்பதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ்.